பண்டி அங்க பாரு பண்டி, உங்க வீட்டுக்கு ஏதோ கொரியர் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா நான்சி, நான் அமேசான்ல கூட எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே. அப்ப யாருக்கு என்ன கொண்டு வர்றாங்கன்னு தெரியலையே. தம்பி, சிண்டுங்கிறது யாருப்பா? சிண்டுங்கிற நேமுக்கு ஒரு பார்சல் ஃபாரின்ல இருந்து வந்திருக்குப்பா. அங்கிள், நான் தான் அங்கிள் சிண்டு. ஃபாரின்ல இருந்து வந்திருக்குன்னா அப்படின்னா எங்க அப்பா தான் எனக்கு ஏதோ அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கிள், நான் தான் அங்கிள் சிண்டு. என்ன அனுப்பிச்சிருக்காரு? பணம் ஏதாவது பே பண்ணணுமா? தம்பி, பணம் எல்லாம் ஆல்ரெடி பே பண்ணியாச்சுப்பா. ரொம்ப வெயிட்டா இருக்கு, நானே இறக்கி வச்சிடறேன். நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. அடுத்தது சோட்டுங்கிற நேமுக்கு தான் இந்த பிங்க் கலர் பார்சல் வந்திருக்கு. சரிப்பா, 2 பார்சலையும் டெலிவர் பண்ணியாச்சு. நீங்க ஃபோன் பண்ணி பார்சல் ரிசீவ் ஆயிருச்சுன்னு சொல்லிருங்க. சரியா? அப்படியே 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருங்கப்பா. டே சிண்டு, என்னடா இது? உங்க அப்பா உங்க 2 பேருக்கு இவ்வளவு பெரிய பார்சல் அனுப்பிச்சிருக்காரு, அதுவும் சோட்டுவுக்கும் அனுப்பிச்சிருக்காரு. என்னவா இருக்கும்? அண்ணா, நான் எங்க அப்பா கிட்ட ஃபாரின் சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வேணும்னு கேட்டிருந்தேன். அதுதான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்னா. சோட்டு பாப்பா, இதெல்லாம் பார்த்தா ஃபாரின் சாக்லேட்ஸ் மாதிரி தெரியல. ஏதோ ஒண்ணு உனக்கு தனியா உங்க அண்ணனுக்கு தனியான்னு வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நானே ஓபன் பண்ணி பாக்குறேன். டே சிண்டு, டேய், டயர் எல்லாம் இருக்குடா. ஹை பண்டி அண்ணா, இத பாக்குறதுக்கு ஒரு பெரிய கார் மாதிரி இருக்குடா. நான் எங்க அப்பா கிட்ட போன்ல கார் வேணும்னு கேட்டிருந்தேன். கார் வேணும்னு கேட்டிருந்தியா? காரெல்லாம் அங்கிருந்து வாங்கி அனுப்புறது ரொம்ப பெரிய கஷ்டமாச்சேடா. எனக்கு தெரிஞ்சு இது கப்பல்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் போல இருக்கு, பயங்கர பெருசா இருக்கு. இருங்க, கிட்டத்தட்ட ஓபன் பண்ணிட்டேன். அட, உண்மையாவே ஒரு சூப்பரான கார் தான்டா சிண்டு. ஹை அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. அதுவும் என்னோட ஃபேவரட் ப்ளூ கலர்லயே வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. பாத்தீங்களா, எங்க அப்பா பர்த்டேக்கு கார் வாங்கி தர்றேன்னு சொன்னாரு, அதான் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்ல ஏறி பார்ப்பேன். ஹை, இந்த கார் ஓப்பனா இருக்குண்ணா. முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கலாம். பின்னாடி பூட்ல கூட சூட்கேஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. பண்டியண்ணா, எனக்கு இப்பவே இந்த காரை எடுத்துட்டு நம்ம எல்லாரும் எங்கேயாவது போலான்னு தோணுதுண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. என்ன பண்டியண்ணா, இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் நீங்களும் மேல வந்து பாருங்கண்ணா. டே சிண்டு, உண்மையாவே கார் பயங்கரமா இருக்குடா. ஃபாரின்ல தான் இந்த மாதிரி கார் எல்லாம் விற்கும். நல்லா இருக்குடா. அநேகமா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபாஸ்டா போகும்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். உனக்கு இந்த மாதிரி கார் பெரிய பார்சலா இருக்கு அப்படின்னா ஒருவேளை அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய காரா இருக்குமோ? எனக்கு என்னமோ அதுக்குள்ளேயும் காரு தான் தோணுது. ஹை, அப்படின்னா எங்க அப்பா எனக்கு ஒரு காரு, எங்க அண்ணாக்கு ஒரு காருன்னு தனியா வாங்கி கொடுத்திருக்காரா? ஆமா சோட்டு, உனக்கு பிடிச்ச மிக்கி மவுஸ் டிசைன்லயே உங்க அப்பா கார் வாங்கியிருக்காரு. சூப்பரா இருக்கு சோட்டு. ஹை அண்ணா, ஆமாண்ணா, பாக்குறதுக்கு அப்படியே மிக்கி மவுஸ் டிசைன்ல இருக்கு. இந்த கலர் கூட என்னோட ஃபேவரட் கலர் தான். எப்பவுமே எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் வாங்கி தந்து எங்க அப்பா என்ன ஷேர் பண்ணிக்க சொல்லுவாரு. இந்த டைம் நான் பெருசானதுனால எனக்கும் தனியா வாங்கி கொடுத்துட்டாரு. சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி போய் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து பாரு சோட்டு, அப்பதானே கம்ஃபர்டபிளா இருக்கான்னு தெரியும். வண்டி அண்ணா, இங்க பாத்தீங்களா, சீட் எல்லாம் மிக்கி மவுஸ் டிசைன்ல போட்டிருக்கு. நான் எங்க அப்பாக்கு இப்பவே ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல போறேன். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுல தான் இனிமேல் டெய்லி ஸ்கூலுக்கு போக போறேன். டே சிண்டோ, இப்பதான் நான் செக் பண்ணேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கார்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பீடாலாம் போக முடியாதுடா. குழந்தைங்க ஓட்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடா செட் பண்ணி வச்சிருக்காங்க. பண்டி, நமக்கு தான் ஸ்கூல் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்கல்ல, இதுல எங்கயாவது போயிட்டு வரலாமாப்பா ப்ளீஸ்? ஆமா பண்டி, எனக்கு கூட இதுல எங்கயாவது போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பண்டி. ப்ளீஸ் பண்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கைஸ், நானே கேட்கணும்னு நினைச்சேன். நானும் லில்லியும் கூட ட்ரிப்புக்கு வரக்கு ரெடியா இருக்கோம் கைஸ். ப்ளீஸ் கைஸ், எங்கயாவது போலாமே. பண்டி அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தப்ப நான் தான் சிண்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால நானும் இந்த ட்ரிப்புக்கு கண்டிப்பா வருவேன். அதுலும் சிண்டுவோட கார்ல தானே உட்காந்துட்டு வர போறேன். இந்த டைம் நீங்க யாரு நினைச்சாலும் என்னை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாது. அவங்க அப்பா வந்தப்ப இவன் ஊர்லயே இல்ல, என்னென்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. சரி, சீக்கிரமா போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, போங்க. அண்ணா, எனக்கு சிண்டுவோட ட்ரெஸ்ஸே கரெக்டா இருக்கும்ண்ணா. அதனால நீங்க எல்லாரும் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, போங்க. எங்க பண்டி ட்ரெஸ் பேக் பண்ண போயிட்டானா? சோட்டு பாப்பா, இங்க பாத்தியா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி சூட்கேஸ்ல வச்சிட்டு வந்துட்டேன். அம்மா, நான் பண்டி சிண்டு எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போயிட்டு 2 டேஸ் கழிச்சு தாம்மா வருவோம். இவங்க எப்பவுமே 2 நாள்னு சொல்லிட்டு அதிகமா தான் இருப்பாங்க. அதனால இந்த டைம் நான் 4-5 நாளைக்கு சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டேன். புஷ்பா, தள்ளி உட்காரு, நானும் இந்த கார்ல தான் வர போறேன். டே ராகுல், இங்க பாரு, சிண்டு கார்ல வர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு நான் தான் கார் ஓட்டுவேன்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? போயிட்டு வர்ற வரைக்கும் நான் தாண்டா ஓட்டுவேன். அண்ணா, அதெல்லாம் நான் ஓட்ட மாட்டேன்னா, நீங்களே ஓட்டிக்கோங்க. பண்டியண்ணா, எல்லாரும் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்கண்ணா. சீக்கிரம் இப்பவே கிளம்பினாதான் இருட்டாகிறதுக்குள்ள போக முடியும். இங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி பூட்ல போடுங்கண்ணா, கிளம்பலாம். வாட் இஸ் திஸ் கைஸ்? நாங்க எல்லாரும் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க 2 கார்லயும் ஆக்குபை பண்ணிட்டீங்க. இப்போ நாங்க எப்படி வர முடியும்? டே ராகுல்,
நீ சின்ன பையன் தானே, நீ அந்த பூட்ல உட்காந்துட்டு வா. லில்லிக்கும் லோட்டஸ்க்கும் சுத்தமா இடம் இல்ல பாரு, அவங்க வந்து முன்னாடி உட்காரட்டும். லில்லி லோட்டஸ் நீங்க 2 பேரும் இங்க வாங்க. ஐயோ ராகுல் எங்க உட்காந்துட்டு வரான்னு பாத்தீங்களா? ராகுல் எனக்கு தெரிஞ்சு வண்டி ஓட ஓட நீ கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன் ராகுல். புஷ்பாக்கா அதெல்லாம் நான் கண்டிப்பா விழுக மாட்டேன். நீங்க முதல்ல டைட்டா பிடிச்சி உட்காருங்க. பண்டி அண்ணா வண்டியை எடுங்கண்ணா, சீக்கிரம் இருட்டாகிறதுக்குள்ள போலாம். அப்பதான் இந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் வர்றதுக்குள்ள நம்ம இடத்துக்கு போய் சேர முடியும். நம்ம போக போற ரோடு ரொம்ப ஆபத்தானது. என்னப்பா இது, இவங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டே போயிட்டாங்க. ரோஸ் சீக்கிரமா கார் ஏடி, நம்ம அவங்கள விட ஃபாஸ்டா போகணும்ல. கம் ஆன் கைஸ், எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். அதனால நான் கண்டிப்பா ஸ்லோவா தான் காரை ஓட்டுவேன். ஓகே ரோஸ் என்னது இது, உங்க கார் இவ்வளவு ஸ்லோவா வந்துட்டு இருக்கு. நாங்க வந்து இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இனிமேல் ஸ்லோவா வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வெயிட் பண்ண மாட்டோம். ரோஸ் நீ ஏன் இப்படி பண்ற? உன்னால பாரு பண்டி நம்மள கிண்டல் பண்றான். தயவு செஞ்சு அவன் வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு நீ முன்னாடி போ ரோஸ். ஓகே गाइस எல்லாரும் நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. இப்போ நான் வண்டியை ஓவர்டேக் பண்ண போறேன். பை பண்டி, பை சிண்டு, பை ராகுல். பண்டி அண்ணா என்னன்னா இது, நம்ம வண்டி இப்படி கட்ட வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவங்க வண்டி கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் காணோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க போயே சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா. ரோஸ் பண்டி எவ்வளவு ஓவரா பேசினா, அவனை சூப்பரா ஓவர்டேக் பண்ணிட்டு பயங்கர வேகமா நம்ம கார் முந்திருச்சுப்பா. ரோஸ் காரை இதுக்கு மேல வேகமா ஓட்டாதீங்க. நம்ம ஒரு நாள் நைட் இங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு நம்ம பிக்னிக்கை கண்டினியூ பண்ணலாம். வண்டி ஓட்டி ஓட்டி நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. இதுக்கு மேல என்னால கண்டிப்பா ஓட்ட முடியாது. வண்டி என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிட்டு திரும்ப நாளைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம டூரை கண்டினியூ பண்ணலானா? இந்த இடம் பாக்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்ணா, எனக்கு கூட பயங்கர தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. தூங்கி எந்திரிச்சு போலாம். ஐயோ வண்டி அண்ணா, ராகுல் பின்னாடி தானே உட்காந்துட்டு வந்தான். ராகுல காணோம்னா எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் அப்படி உட்காந்துட்டு வரும்போதே தெரியும், கண்டிப்பா வண்டி வேகமா போகும்போது கீழே விழுந்துருவான்னு. நான் சொன்னப்ப அவன் கேட்கவே இல்லை, என்னையே கிண்டல் பண்ணான். கமான் பண்டி, அவன் எங்கேயாவது கீழே இறங்கி சுத்தி பார்த்துட்டு இருப்பான். நம்ம டென்ட் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் கண்டிப்பா வந்துருவான். கைஸ் எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கு. தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் டென்ட் போட்டு கொடுக்குறீங்களா? டே சிண்டு, கார்ல டென்ட் போடுறதுக்கு தேவையான குச்சி, அதுக்கப்புறமா வந்து அந்த கிளாத் எல்லாம் இருக்குடா. ஒவ்வொன்னா எடுத்து வை, நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு. அண்ணா என்னன்னா இது என்னையே பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் அந்த ராகுல் இருந்தானா சூப்பரா பண்ணுவான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடா. இந்த மாதிரி குச்சி எடுத்து 4 குச்சி எடுத்து 4 கார்னர்ல வை, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த தார்பாய் இருக்கல, அதை எடுத்து சுத்தினோம்னா டென்ட் ரெடி ஆயிடும். வாட் இஸ் திஸ் கைஸ்? இவ்ளோ பெரிய டென்ட் போட்டீங்கன்னா நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம், உள்ள படுக்கிறதுக்கு சுத்தமா ஸ்பேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இல்ல ரோஸ், அதெல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கும். நீ வேணா பாரு, டென்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஸ்பேஸ் அதிகமாவே இருக்கும். டே சிண்டு, அந்த தார்பாய் எடுத்து மேல போடுடா. அண்ணா இந்த டென்ட்டுக்குள்ள படுத்துக்கிட்டா கண்டிப்பா உள்ள மழை பெஞ்சா நனையாது இல்லனா? ஈரமாயிடாதே. மழை என்னடா, வெள்ளமே வந்தாலும் டென்ட்டுக்குள்ள தண்ணி வராது. சரி டென்ட் போட்டாச்சு, யார் யாருக்கு உள்ள போய் படுக்கணுமோ சீக்கிரமா போய் பாருங்க போங்க. லில்லி அக்கா பாத்தீங்களா, இடம் பத்தாதுன்னு சொன்னீங்க, எவ்வளவு பெரிய டென்ட்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் உள்ள பாக்குறேன்ப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா, நம்ம ஸ்கூல்ல டூர் போனப்ப போட்ட டென்ட் மாதிரியே இருக்கு. அக்கா உள்ள நிறைய இடம் இருக்குக்கா, இன்னும் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வந்திருந்தா கூட இடம் இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் சூட்கேஸ் எடுத்துட்டு வாங்க. வாவ் கைஸ், உள்ள உண்மையாவே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ அம்மா, ச்சே இதுக்கு தான் இவங்க கூட வர வேண்டாம்னு எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க. நான் கேட்டிருக்கவே கூடாது. வண்டி அண்ணா இறங்கி பாத்ரூம் போகலான்னு இறங்குறதுக்குள்ள அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தேன், இல்லாட்டி என்ன ஆகுறது? ஏண்டா நீ பாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு அவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா? உங்ககிட்ட தான் நான் சொன்னேன் இல்லை, இங்க பக்கத்துல தான் டென்ட் போடுறோம் வந்துருன்னு. சரி சரி டயர்டா இருக்குன்னா போய் படுப்போ. ஓ நான் வர்றதுக்குள்ளே டென்ட் போட்டுட்டீங்களா? நல்ல வேலை, நான் வந்திருந்தேன்னா என்னையே வச்சு டென்ட் போட வச்சுருப்பீங்க. ஐயோ அம்மா, நடந்து வந்து என் காலே போச்சு. லில்லி அக்கா கொஞ்சம் தள்ளி படுங்க. அண்ணா எனக்கு பயங்கரமா பசிக்குதுண்ணா. இந்த காட்டுக்குள்ள வந்து டென்ட் போட்டிருக்கோம், இங்க சாப்பிட்றதுக்கு பக்கத்துல கடை கூட எதுவும் இல்லைண்ணா. சிண்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க சமைக்கிறதுக்கு நூடுல்ஸ் பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் சிண்டு. என்னது நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போறோமா? புஷ்பாக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான்க்கா நூடுல்ஸ் செஞ்சு தரணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நூடுல்ஸ் செய்யறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை சிண்டு, நாங்களே உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி தர்றோம். இங்க பாத்தீங்களா, இங்க பக்கத்துல விறகெல்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து இன்னும் 5 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துறோம். டே சிண்டு, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சுன்னே நம்ம இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிருவோம்ல. அங்க போற வழியில நல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கும், அங்க சாப்பிட்டு போலாம். ஓகேவா?
ஏ புஷ்பா, எவ்வளவு நேரமா வடச்சட்டி சூடாயிட்டே இருக்கு, அந்த தண்ணி எடுத்து ஊத்து புஷ்பா. ஊத்துறேன் நல்லா தண்ணி ஹீட் ஆனோனே இதுக்குள்ள நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரிச்சு போட்டோம்னா அவ்வளவுதான் 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். புஷ்பாக்கா, விளம்பரத்துல தான் எப்பவுமே சொல்லுவாங்க 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் ரெடி ஆயிடும்னு. ஆனா நிஜத்துல என்னைக்குமே 10 நிமிஷம் இல்லாம நூடுல்ஸ் ரெடி ஆனதே இல்லக்கா. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிட்டு தூங்கணும். டேய் சிண்டு, நாங்களும் தானே காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஏதோ நீ மட்டும் தான் பசியோடு இருக்க மாதிரி சொல்ற. ஹை, இந்த இடமே சூப்பரா இருக்குல்ல, பேசாம இங்கேயே ஒரு 4-5 நாள் தங்கிட்டு போலாமே பண்டி. ஐயோ, இங்க எல்லாம் ஒரு நாளைக்கு மேல தங்க முடியாது நான்சி. இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் நம்ம இங்க தங்க போறோம். ஓகே ஓகே, தண்ணி ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நல்லா மசாலா பவுடர் போட்டு கலக்கி விட போறேன். சரி பண்டி, எல்லாத்துக்கும் நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தமே, பிளேட் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சியா? அதெல்லாம் நான் எடுத்து வைக்கவே இல்லை நான்சி. பேசாம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எனக்கும் சிண்டுக்குமே பத்தாது. நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? விளையாடாத பண்டி, நான் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ராகுலையும் லோட்டஸையும் எழுப்பலாம். அக்கா சும்மா இருங்கக்கா, இங்க ஏற்கனவே நூடுல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க 2 பேரும் தான் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, பேசாம விடுங்க, அவங்க தூங்கட்டும். என்ன நல்ல வாசமா வருது. டே சிண்டு, அங்க என்னடா நூடுல்ஸா செஞ்சுட்டு இருக்கீங்க? ஐயோ, வாசம் உள்ள வரைக்கும் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். டே ராகுல், நூடுல்ஸ் ரெடி ஆனோடனே நாங்களே கூப்பிடுறேன்டா. அது வரைக்கும் நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு. பண்டியனா, பேசாம நம்ம சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த நெருப்பை சுத்தி உட்காந்து ஏதாவது விளையாடலாமா? நான் ஜாலியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா சிண்டோ, இங்க பக்கத்துல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, புரியுதா? நீ பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு அனிமல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துரும்டா. நைட்டு அதுக்கப்புறம் நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அமைதியா படுத்து தூங்கணும். அண்ணா என்னன்னா, நீங்க நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு வந்தா பேசாம அமைதியா படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம வீட்லயே படுத்து தூங்கி இருக்கலாமே. இதுக்கு கொதிச்சிருச்சு அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சுப்பா, எல்லாத்தையும் எழுப்புங்க. டே சிண்டு, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையில இருந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லடா. நாளைக்கு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போறோம், புரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, ட்ரிப்க்கு கிளம்பும் போது யார் யாரெல்லாம் சுட்கேஸ் எடுத்துட்டு வந்தா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.